இன்னைக்கான சுவாரஸ்யமான கதை. ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு குடிசை வீட்டில் வாழ்ந்த ஒரு பாட்டி அவங்களோட அன்றாட தேவைக்கு ரொம்ப தொலைவில் இருந்த ஒரு ஏரியிலிருந்து 2 பானை தண்ணி பிடிச்சிட்டு வர்றது அவங்களோட அத்தியாவசியமாக இருந்துச்சு. ஆனால் அவங்களும் அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் தினமும் அந்த 2 பானை நிறையாவும் தண்ணி பிடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதில் ஒரு பானை நல்ல பானையாகவும் இன்னொரு பானையில் விரிசல் விழுந்ததாகவும் இருந்துச்சு. அவங்க தண்ணி பிடிச்சிட்டு வரும்போதெல்லாம் அந்த 2 பானை நிறையாவே தண்ணி பிடிச்சிட்டு வந்தாங்க. அவங்க வீடு வந்து சேரும்போது அந்த நல்ல பானை நிறைஞ்ச தண்ணியோடையும் அந்த விரிசல் விழுந்த பானை பாதி அளவு தண்ணியோடையுமே இருந்துச்சு. ஆனால் இதை அவங்க தொடர்ச்சியாகவே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அந்த விரிசல் விழுந்த பானை அந்த பாட்டிக்கிட்ட கேட்டுச்சு, எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. அந்த நிறைஞ்ச பானை அளவுக்கு என்னால் தண்ணியை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியல அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு அந்த பாட்டிக்கிட்ட சொல்ல, அந்த பாட்டி ஒரு கணம் யோசித்தாங்க. உன்னால் எனக்கு முழுமையான தண்ணியை கொண்டு வந்து சேர்க்க முடியல, ஆனாலும் நான் ஏன் உன்னை நிரம்ப தண்ணி பிடிச்சிட்டு வரேன் தெரியுமா? கொஞ்சம் திரும்பி பாரு அப்படின்னு அந்த பாட்டி சொல்ல, அந்த பானை திரும்பி பார்க்கும்போது அது கடந்து வந்த பாதையில் பூரா செடிகளும் நிறைய விதைகளும் முளைச்சிருந்துச்சு. இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட அந்த பானை அந்த பாட்டிக்கிட்ட கேட்க, அந்த பாட்டி சொன்னாங்க, உன் விரிசல்லேருந்து வடிஞ்ச தண்ணீரில் தான் இவ்வளோ செடிகளும் இந்த விதைகளும் முளைச்சி நிற்கிது அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட அந்த பானை, நம்மளோட குறைகளில் இருந்து தான் அடுத்தவங்களுக்கு பலன் கிடைச்சிருக்கு அப்படின்றத நினச்சி சந்தோஷப்பட்டுக்குச்சு. இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, நம்மளோட குறை அடுத்தவங்களுக்கு பலனாக இருக்கும்போது நம்மளோட குறையை நம்ம நினச்சி நம்மளை நாமளே தாழ்த்திக்கக்கூடாது அப்படின்றது தான். இது போல் சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.